சதை பகுதிகள் முற்றிலும் அழிந்த நிலையில் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடு. மீட்கப்பட்ட எலும்புக்கூடு ஆணுடையதா அல்லது பெண்ணுடையதா என்ற குழப்பத்தில் போலீசார். DNA பரிசோதனையில் உண்மைகள் வெளிவருமா? அச்சத்தில் உள்ளூர்வாசிகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கூடலூர் கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை பகுதிக்கு வாலிபர் ஒருவர் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த புதர் மறைவில் மனித எலும்புக்கூடு ஒன்று கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக மேல்மருவத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் மேல்மருவத்தூர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஏரிக்கரையில் சிதறி கிடந்த எலும்புக்கூட்டை மீட்டனர். அந்த உடல் நீண்ட நாட்களாக அங்கேயே கிடந்ததால் சதை பகுதிகள் முற்றிலும் அழிந்து வெறும் எலும்புக்கூடாக மட்டுமே காட்சியளித்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்கப்பட்ட எலும்புக்கூடு ஆணுடையதா அல்லது பெண்ணுடையதா என்பது உடனடியாக தெரியாததால் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். யாரேனும் மர்ம நபர்கள் வேறு பகுதியில் வைத்து அந்த நபரை திட்டமிட்டு கொலை செய்துவிட்டு தடயங்களை மறைப்பதற்காக மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த ஏரிக்கரையில் வீசி சென்றிருக்கலாம் என்ற வலுவான சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களில் மதுராந்தகம், மேல்மருவத்தூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பிற காவல் நிலையங்களில் பதிவான ஆள்மாயம் புகார்களின் பட்டியலை சேகரித்து போலீசார் ஒப்பிட்டு பார்த்து வருகின்றனர். மேலும் எலும்புக்கூட்டின் பாலினத்தை கண்டறியவும் இறந்து எத்தனை மாதங்கள் இருக்கும் என்பதை துல்லியமாக கணக்கிடவும் தடயவியல் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. DNA பரிசோதனைக்கு பிறகே இந்த நபர் யார் என்பது குறித்த முக்கிய தடயங்கள் கிடைக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து மேல்மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.